சின்ன மருமகள் 4 எபிசோடில் தமிழ்ச்செல்வி இப்போது மீண்டும் பழையபடி நமக்கு துணைக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்ச்செல்விக்கு அந்த வீட்டில் சப்போர்ட்டாக இருந்தது யார்? நம்ம மலரும் அப்பத்தாவும். அப்பத்தா ஃபுல் சப்போர்ட்டு, மலரால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கும் இப்போது தாமரை ஈஸ்வரி வேட்டு வச்சுட்டாங்க. எப்படின்னா, அன்னைக்கு தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்டது படிக்கணும்னு சொல்லி, அதுக்காக தான் ரூமில் இருக்கிற புக்ஸை போய் எடுத்து வர சொன்னாங்க. அப்படி எடுத்து வந்தப்போ தான் தாமரையும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு அதை போய் ராஜாங்கத்தில் சொல்லி சேதுவை உள்ளே இழுத்து விட்டு, இப்போது சேது ராஜாங்கம் பேசிக்கிறதே கிடையாது. இப்போது சேது இருக்க வேண்டிய இடத்துல இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா போஸ் வர நிலைமைக்கு வந்துட்டார். இதை இப்போது மலராலையும் பிரச்சனை, மலரையும் கடுமையாக திட்டாங்க. இன்னொரு வாட்டி நீ தமிழுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதை பார்த்தேன், அதாவது சேவகம் பண்ணுறதை பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ பொட்டி பொறுக்கி எடுத்துக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு இல்லை, நேராக உன் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மிரட்டிடுறாங்க. அதனால் அவங்களும் வேறு வழி இல்லாமல் தமிழ்ச்செல்விலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போது அப்பத்தா மட்டும்தான் இருக்காங்க. அப்பத்தாவையும் தமிழ்ச்செல்விக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வி வேறு வழியே இல்லாமல் இங்கேருந்து பொட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கே போயிடுவா. இது தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் கூடிய மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. அதோடைய முதல் படியாக தான் இப்போது தாமரை ஈஸ்வரியும் பேசி முடிவு பண்ணி ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த மருந்தை ஒரு சூப்புலேயோ கஷாயத்துலேயோ கலந்து தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி குடித்த கொஞ்ச நேரத்தில் கர்ப்பம் கலைஞ்சிரும். அப்புறம் அவள் கர்ப்பமாகவே கிடையாது, கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி ஏமாற்றி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கத்தில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணன் உடனே தமிழ்ச்செல்வியை அடித்து துரத்திடுவாங்க. இப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸ்வரி, சாவித்திரி, தமிழ்ச்செல்வி 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இதில் சிக்கலாக தமிழ்ச்செல்வி நிலமை அவ்வளோதான். இது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் காலையில் சூப்பில் போட்டு இந்த மருந்தை கஷாயத்தை போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இந்தா தமிழ்ச்செல்வி, இந்த கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லி. தமிழ்ச்செல்வி முதல்ல யோசிக்கிறாங்க, நீங்கள் கஷாயத்தை கொடுக்க மாட்டீங்களே, மலராக்கா தானே கஷாயம் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன இப்போ சூப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்பத்தா கஷாயம் கொடுப்பாங்க அதை குடிச்சுக்கன்னு சொல்லவும் இங்கே தாமரையும் ஈஸ்வரன் சேர்ந்து மிரட்டுறாங்க தமிழ்ச்செல்வியை. என்ன தமிழ்ச்செல்வி, திமிரு ஏறி போச்சா? ஏற்கனவே உன்னை மாமாட்ட போட்டு கொடுத்து சேது மாமாவுக்கும் ராஜாங்க மாமாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டாச்சு. இப்போது 2 பேருமே பேசிக்காமல் இருக்காங்க. இந்த பேசிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்க நிலைமையில் இப்போது நாங்கள் சொல்கிறது மட்டும் செய்யாமல் இருந்துன்னு வச்சுக்கேன், இதையும் நாங்கள் 1க்கு 2 போய் மாமாட்ட கோத்துடுவோம். அப்புறம் நீ தான் பிரச்சனை மாட்டிப்பா பார்த்துக்க. அதுலேயும் இந்த சூப்பை போட்டு கொடுக்க சொன்னது யார் தெரியுமா? அப்பத்தா. சொல்லவா அப்பத்தாட்ட போயிட்டு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியும், அப்பத்தா டெய்லியுமே மலரக்காட்ட சொல்லி கஷாயம் குடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, சொன்னால் சொல்கிறது மட்டும் செய்யணும், அதுதான் உன் வேலை, அதை விட்டு எய்த்தெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, யார் என்ன பண்ண சொன்னாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ இங்கே சொல்லக்கூடாது, இங்கே நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும், நீ இந்த வீட்டு மருமக கிடையாது, இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத மனசை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துட்டு போகிறாங்க. தமிழ்ச்செல்வியும் அதை வாங்கி குடிக்க நினைக்கும் போது திடீர்னு கை நழுவி அது கீழே விழுந்துடுது. அதை பார்த்தோன்னே இங்கே ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் செம்ம கடுப்பாகுது. தாமரையை சொல்கிறாங்க, தாமரை என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் தாமரை தமிழில் ஓங்கி ஒன்று அறையலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து பாட்டியம்மா வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேரும் காலி பண்ணிடுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, என்ன சொல்லிட்டு போதுங்க ரெண்டும், என்ன பண்ணுறேன் நீங்கள், என்ன கீழே ஈரமாக இருக்குன்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இருக்கட்டும் நான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் இப்போது சேது இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லா பொறுப்புகளையுமே இனிமேல் சேது பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்ன இந்த முக்கியமான முடிவு சேதுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேது நினச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்த எல்லாத்தையுமே மறந்துடுவோம், இப்போ நாம் முக்கியமான முடிவெடுத்து சில விஷயங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன்னு சொல்லி ராஜாங்கம் சொன்ன உடனே சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா நம்மள்கிட்ட பேச போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராஜாங்கம் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரியுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் சேது பார்த்த பொறுப்பு எல்லாத்தையுமே இனிமேல் சேது இடத்துலேருந்து போஸ் பார்க்கட்டும், இப்போது நடக்க போகிற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு கூட எனக்கு துணையாக பக்கபலமாக இனிமேல் போஸ் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அதை கேட்ட சேது ஏற்கனவே தன் அப்பா தாங்கிட்ட பேச மாட்டான்னு தெரிஞ்சு பாதி உடஞ்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வி தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல ஏற்கனவே பாதி உடஞ்சிட்டாரு. இப்போது தன் அப்பா தன்னை ஒட்டு மொத்தமாக தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சேது சோகத்தில் ரொம்பவுமே கதறி அழுகுறாரு. ராஜாங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணும்னு பண்ணலை, உங்கள் பேச்சை மீறி செய்யணும்னு நினைக்கல, ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுங்கப்பா, இனிமேல் நீ கிழிச்ச கூட நான் தாண்ட மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி அதே இடத்துல எல்லார் முடியும் காலில் விழுந்து கதறி அழுகுறாரு. ஆனால் ராஜாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ நீ என் பேச்சை மீறி இப்படி பண்ணலையோ இனி நீ எனக்கு புள்ளையே கிடையாது, இனி நீ என் முகத்தை முடிக்கிறது அது எனக்கு மிகப்பெரிய பாவம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சேதுவோட நிலமை அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க பரிதாபமாக இருக்குது. போஸுக்கு இங்கே மாமாவே சொல்லிட்டாங்க, இனிமேல் நாம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தினமும் ஆடிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் நைட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட போஸு ரொம்ப தவறாக நடந்துக்க ட்ரை பண்ணார். போஸ் பண்ண விஷயத்த அந்த இடத்துல நம்ம மலர் வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இது போஸுக்கு தெரியாது. ஸோ திரும்பவும் போஸு இந்த செய்தி கேட்டதுக்கப்புறமா ரொம்பவுமே தலைக்கணத்தில் ஆடுறாரு. ஒரு பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரைக்கெல்லாம் பயங்கரமான சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது ராஜாங்கத்துக்கு கூட போஸ் இருந்துட்டான். அவ்வளோதான், நம்மளுடைய வேலை 80% முடிஞ்சிச்சு. இன்னும் சின்னதாக அந்த கருவை கலைச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்ச்செல்வி தூக்கி வெளியில் போட்டுட்டு சேது மாமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை இந்த வீட்டில் வாழலாம்னு சொல்லி மனக்கணக்கெல்லாம் கோட்டை கட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி போஸு திரும்ப வெளில போகும்போது தமிழ்ச்செல்வியை பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்டக்க போயிட்டு, என்னடி நைட்டு நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன், அருவாமனை எடுக்கிறியா? இப்போ மாமா உள்ளே என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் நான் தான் எல்லாமே, சேது இடத்துல இனிமேல் நான் தான் இருக்கப்போன்னு சொல்லி ராஜாங்க அப்பாவே சொல்லிட்டாரு. சேது இடத்துல நான் தான் இருக்கப்போனா அப்போ யோசிச்சுக்க, இனிமேல் சேது உனக்கு கிடைக்க மாட்டான், சேதுக்கு பதில் இனிமேல் நான் தான், எப்படியும் நீயாவே என்கிட்ட சரணடைவேன், அப்போ நான் உன்னை வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போஸ் ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறாரு. அதை கேட்டு தமிழ்ச்செல்வி அழுகுறாங்க. பாருப்பா, அப்பா சரியில்லாதனால கண்ட நாயெல்லாம் நம்மளை எப்படி பேசுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் அப்பா ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாருன்னு தெரில, அதுக்காக நீ அப்பாவை தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அங்கே மலர் வராங்க. மலர் வந்தவுடனே தமிழ்ச்செல்வி அழுவாத, போஸ் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இல்லைக்கா, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாத்தையுமே சேதுக்காக தான் பொறுத்துக்கிறேன், ஆனால் அவர் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்னு நினைக்கும் போது தாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலக்கா, பண்ணாத என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து பழி வாங்குறாங்க, அதுக்கு இந்த கடவுள் கூட துணை போகிறான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ தான் மலர் சொல்கிறாங்க, இல்லை தமிழ், அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் எப்போதுமே ஒருத்தவங்க பண்ணுறத இன்னொருத்தவங்க தூரத்துலேருந்து பார்த்து தான் இருக்காங்க. நேற்று அந்த போஸ் உன்கிட்ட பேசினது, நீ அவனை எதிர்த்து நின்னது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் தமிழ், என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப மோசமாக பேசினாக்கா அப்படின்னு சொல்ல, தெரியும் தமிழ், அவன் கேரக்டர் எனக்கு தெரியும், அதனால தான் அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி மலர் காட்டுறாங்க. அதை தமிழ்ச்செல்வியும் மலரும் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக அந்த கருப்பு பார்த்துடுறாரு. என்ன மலர், தமிழ்ச்செல்வி என்ன 2 பேரும் ஃபோனில் குசுன்னு பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கிறத மட்டும் ராஜாங்க மாமா பார்த்தாருன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத பிரச்சனை வேணும்ப்பா, அவர் வர நேரம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி ஒன்று இங்கே வாங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே கருப்புக்கு செம்ம ஆத்திரம் வருது. என்ன போஸ் இப்படி நடந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்து சேது அந்த பக்கம் வராரு. மாமா என்ன பண்ணுற, அங்கே என்ன பேச்சு உனக்கு, நம்ம குடியை கெடுத்து அவள்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, இங்கே வா அப்படின்னு கத்த. டேய் மாப்பிள்ளை, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தியாடா, நீ இப்படி குடிச்சு முழு போதையில் இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உனக்கு புரிய மாட்டேதுடா, இங்கே பாரு பிரச்சனை தலைக்கு மீறி போயிட்டுருக்கு, நீ இப்படியே இருந்தோன்னு வச்சுக்கேன் உன்னோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவாங்கடா, இங்கேருந்து பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கருப்பு கத்த. ஏன் மாமா கத்துற, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ, என்னதான் உன்னை ஏற்றி விட்டாவ அப்படின்னு சொல்ல, அவளையே ஏன்டா தப்பு சொல்கிற, தமிழ்ச்செல்வி நல்ல பொண்ணுன்னு நான் பல வாட்டி உன்ட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீ போதைகளில் கேட்க மாட்டேற மாப்பிள்ள, இங்கே பாரு மாப்பிள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கருப்பு அந்த வீடியோவை காட்டுறாரு. அதில் போஸு தமிழ்ச்செல்விட்ட தப்பாக பேசுனது, தப்பாக நடந்துக்கிட்டது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. உடனே சேது அதை பார்த்தோன்னே ஆத்திரம் தாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கருப்பு உடனே மாப்பிள்ளை இப்பயும் கோவப்படாத, சொல்கிறது கேளுடா, அப்பாட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டலன்னு சொல்ல, சேது கோவமாக அருவா எடுத்துட்டு வேலை கிளம்பி போகிறாரு. அங்கே பார்த்தா தோட்டத்தில் போஸு பசனோட குடிச்சிக்கிட்டு, இனிமேல் நான் தான் எல்லாமே,
அடுத்த ராஜாங்கம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரி தாமட்லாம் பேசிட்டு தோப்பில் இருக்காரு. அங்கே போன சேது நேராக போய் போஸை பின்னாடி பக்கமாக வந்து உதைக்கிறாரு. அதை பார்த்த ஈஸ்வரி சாவத்து தாமட்லாம் கத்துறாங்க. சேது குடிச்சிருக்கியா, போதை இருக்கியாடா, ஏன்டா போஸ் அடிக்கிற அப்படின்னு கேட்க, அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் எச்ச நாயே, உன்னை தம்பி மாதிரி பார்த்தனடா, ஆனால் நீ இவ்வளோ பெரிய மோசமானவனா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, நீ மோசம்டா, கேவலமானோடா நீ அப்படிங்கிற மாதிரி போஸை பயங்கரமாக திட்டுறாரு. எல்லாரும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. திடீர்னு அந்த பக்கம் ராஜாங்கம் வராரு. ராஜாங்கத்துக்கு முன்னாடியே போஸை போட்டு பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்கலாரு சேது. ராஜாங்கம் ஒன்று நிப்பாட்றா, எதுக்கு அப்போ அடிச்சிட்ருக்க? ஓ அப்போதைக்கு தாமர் சொல்கிறாங்க, மாமா அது ஒன்றும் இல்லை, போஸ் தான் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதெல்லாம் கடுப்பு அடிக்கிறாப்புளுக்கு மாமா அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ கரெக்டாக இல்லை அதனால போஸ் வச்சுருக்கேன், இனிமேல் போஸ் தானே என் வாரிசு அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறது. உடனே சேது சொல்கிறான், தாராளமாக வச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறான் சேது. அதை பார்த்த ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையுமே காட்டுறாரு சேது. பார்த்தீங்களா, தமிழ்செல்வி பிடிக்காததான், இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு அப்படி தவறாக நடந்திருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அண்ணி தானே, அண்ணிகிட்ட போய் தப்பாக இருந்துட்டா பார்த்து சும்மா இருக்க சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போஸை வெட்ட போகிறாரு சேது. உடனே ராஜாங்கம் பிடிச்சி, விட்றா, இங்கே தான் அவன் தம்பி, ஏய் போஸு, இதுக்கப்புறம் அவனை இந்த வீட்டு பக்கம் நான் பார்த்தேன், வெட்டி நானே அவனை புலி போட்டுருவேன், அவனை அப்படியே இந்த வீட்டு ஓடி போயிடுன்னு சொல்லி ராஜாங்கம் துரத்தி விட்றாரு. பார்த்தீங்களாப்பா, நீங்கள் கொடுத்த இடத்துனால அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களான்னு சொல்லி சேது கேட்க, அப்பா மன்னிச்சிருப்பா, அப்பா கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவன் தான் இனிமேல் இல்லைன்னு சொல்லிட்டேன், பார்த்தியா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் பையன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான், கட்டின பொண்டாட்டி கூட சீண்டாமல் இருக்கான்டா, ஆனால் நீ இவ்வளோ கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவேடா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் போஸை பல்லாண்டு அரைஞ்சு துரத்தி விட்றாரு.